ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் 1 pot சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். 4 சாப்டு அனியன்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ், ஹாஃப் தி கோகோனட்டை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அண்ட் 4 மீடியம் சைஸ்டு டொமேட்டோஸை ப்யூரே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இந்த சைடு ப்ரெஷர் குக்கரில் வந்து பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 tablespoon ஆஃப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லெண்ணெய் சிக்கன் கிரேவிக்கு. ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபெனல் சீட்ஸ் ஒரு 2 tablespoon ஆஃப் ஃபெனல் சீட்ஸ் அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி, ஸோ கறி லீவ்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா டொமேட்டோ அண்ட் கோகோனட் பேஸ்ட் இருக்குல்ல, அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா தான் எடுத்திருக்கேன். ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு சிக்கன் மசாலா போட்டு சால்ட் போட்டு நல்லா மசாலா இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்குமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலாங்கெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் 1/2 kg ஆஃப் போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இதை நல்ல ஒரு மிக்ஸ் விட்டுட்டு கொஞ்சோண்டு கரெக்டாக அந்த சிக்கன் வந்து சோக் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக 20 minutes வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் வேணும்னா ஆட் பண்ணி சேர்த்தோன்னா நம்மளோட 1 pot சிக்கன் கிரேவி ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு do let me know in the comment section below. Thank you.